இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிங்கர்கேடில் சிமுலேட் பண்ண சேம் சர்க்யூட்டை நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண வைக்கலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்கிட்ட 5 கோடு இருக்குது. அதில் ஒரு கோட் தான் என்னோடய ஃபேவரட். அந்த கோடை உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் கோடு என்னென்னா, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கோட். பேசிக் புஷ் பட்டன், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோடு. இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோவில் இருந்து சேம் கோடு தான் இது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இங்கே இந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட டிங்கர்கேட் வெப்சைட்டில் சர்க்கியூட்ஸில் ஏற்கனவே டெக்ஸ்ட் கோடில் பேசிக்காக ஒரு கோட் இருக்கும். பட் நம்மளுக்கு அந்த கோட் தேவையில்லை. ஸோ நான் அதை டெலீட் பண்ணிவிட்டு நம்மளோட கோடை இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கோடை என்ன பண்ணுவோம்னா, எல்இடி ஏற்கனவே க்ளோ ஆகிட்ருக்கும். நம்ம புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த எல்இடி க்ளோ ஆகாது, ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்இடி க்ளோ ஆகுது. இப்போ நான் அந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன். இப்போ எல்இடி ஆஃபில் இருக்குது. இப்போ நான் எல்இடியில் புஷ் பட்டன்லேருந்து கை எடுக்கிறேன். எல்இடி க்ளோ ஆகுது. இந்த கோட் எப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் இந்த டாகல் ஸ்விட்ச், நெக்ஸ்ட் கோட் டாகல் ஸ்விட்ச். இந்த டாகல் ஸ்விட்ச் என்ன பண்ணுன்னா, இந்த புஷ் பட்டன் நம்மளோட நார்மல் லைட் ஸ்விட்ச் மாதிரி ஒர்க் ஆகும். இதை காப்பி பண்ணி நான் இங்கே போடுறேன். ஓகேங்களா. இப்போ இந்த கோடை என்ன பண்ணுவோம்னா, நான் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆயிரும், புஷ் பட்டன் இன்னொருக்கா ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். அந்த மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ நான் எல்இடி ஏற்கனவே ஆனில் இருக்குது. புஷ் பட்டன் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், எல்இடி ஆஃப் ஆகிடுது. இப்போ நான் இன்னொருக்கா ப்ரெஸ் பண்ணுறேன், எல்இடி ஆன் ஆகுது. ஸோ இந்த கோடும் இப்படி தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பிளிங்க் வைல் ப்ரெஸ்ஸிங். நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த கோடே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேங்க. ஓகேங்களா. இப்போ நான் இந்த கோடை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ எல்இடி பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. நான் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்டாப் ஆகிடுது. இப்போ எல்இடி மறுபடியும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்டாப் ஆகிடுது. இந்த கோடு இப்படி ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு 5th கோட், ரேண்டம் ஸ்பீட் பிளிங்க். நான் ஏன் 5th கோடுக்கு வந்தேன்னா, என்னோடய 4th கோட் தான் என்னோடய ஃபேவரட் கோட். ஸோ அந்த கோடை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த எல்இடி பிளிங்கிங் ஸ்பீட் ரேண்டமாக மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த கோடு இப்படி ஒர்க் ஆகும். ஸோ நான் அதை ஃபஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோடையும் நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், எல்இடி ரேண்டமாக ஒரு ஸ்பீடில் பிளிங்க் ஆகுது. நான் எல்இடியை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வேறு ஒரு ரேண்டமான ஸ்பீடில் பிளிங்க் ஆகுது. ஸோ இந்த கோடு இப்படி தான் ஒர்க் ஆகும். லாஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் கோடு எஸ்ஓஎஸ் சிக்னல். எஸ்ஓஎஸ் சிக்னல் எப்படி வரும்னா, டாட் 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 டேஷ் 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 டாட் டாட் டாட். இது மார்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. மார்ஸ் கோட்னா என்னென்னா, டாட்டையும் டேஷையும் வச்சு மட்டுமே உருவான ஒரு லாங்குவேஜ் தான். இப்போது எஸ்ஓஎஸ்னால் என்னென்னா, எஸ்ஓஎஸ்ன்றது ஒரு எமர்ஜென்சி சிக்னல். எஸ்ஓஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் ஆக்சுவலாக கிடையாது. ஆனால் அதுக்கு இப்படி கூட சொல்லலாம், சேவ் அவர் சோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சேவ் அவர் ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி 2 வகையில் சொல்லலாம். இப்போ இந்த கோடு என்ன பண்ணோன்னா, இந்த கோடில் எல்இடி ஜஸ்ட் பிளிங்க் மட்டும் ஆகாது. எல்இடி ஒரு மெசேஜை கன்வே பண்ணும். அதுதான் இந்த எஸ்ஓஎஸ் மெசேஜ். ஸோ இப்போ நான் இந்த கோடை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே இந்த புஷ் பட்டன் எதுக்குன்னா, அந்த எல்இடி நம்ம எஸ்ஓஎஸ் சிக்னல் கொடுக்கும்போது நம்ம அதை ரீஸ்டார்ட் பண்ணணும்னா, அந்த புஷ் பட்டன் வச்சு நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். இந்த எஸ்ஓஎஸ் இந்த கோடு கொடுக்குறேன். ஸோ இந்த கோடு இங்கே SOS சிக்னல் வருதா.
இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது ரீஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ என்னோடய லாஸ்ட் அண்ட் ஃபேவரட் கோட் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். மோர்ஸ் கோடை வந்து நிறைய வேலை கன்வே பண்ணலாம். டாட் டேஷ் வச்சு கன்வே பண்ணலாம், லைட் சவுண்டு வச்சும் கன்வே பண்ணலாம். இப்போ வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் நம்ம லாஸ்ட்டாக பண்ண கோடில் வந்து நம்ம எஸ்ஓஎஸை வந்து மோர்ஸ் கோடில் லைட் வச்சு பண்ணியிருக்கோம். நம்ம கன்வேயிங் வந்து லைட் வச்சு பண்ணியிருக்கோம், நம்மளோட எல்இடி வச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாம் சில பேருக்கு மோர்ஸ் கோட்னா என்னங்கிற ஒரு டவுட் இருக்குது. மோர்ஸ் கோட்னா என்னங்கிறதுனா ஒரு சீக்ரெட்டான லாங்குவேஜ் தான் மோர்ஸ் கோட். அதை வந்து லைட் டாட் டேஷ் அப்புறம் சவுண்டை வச்சு கன்வே பண்ணுவாங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சாஃப்ட்வேரை வச்சு ஒரு ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து கோட், நம்மளோட ஹார்ட்வேர் வந்து நம்மளோட சர்க்யூட். ஸோ இப்படி தான் நம்ம கோடை வச்சு நம்மளோட சர்க்யூட்டை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண வைக்கலாம். ஸோ மோர்ஸ் கோடை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே என்னோடய சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.